ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சி அங்கே வீடு கட்டி மைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம லாஸ்ட் டைம் போன கேவில் ஸ்டார்ட் பண்ணலையே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் கேவ் மைனிங் பண்ணலான்னு வச்சுருந்தோம். இப்போ நம்ம கேவ் மைனிங் தான் இந்த பார்ட்டில் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, அதுக்கு தேவையான டூல்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்ருக்கோம். வெப்பன்ஸ்லாம் இருக்கணும்ல, அதுக்கு தான். இப்போ நம்ம ஸ்வாடும் அப்புறம் இந்த ஸ்பியரும் தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம ஸ்டோன் தான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது. காப்பரும் கிடைக்கல, அப்புறம் அயனும் கிடைக்கல. இப்போ நம்ம ஸ்டோன் வச்சு தான் வெப்பன்ஸ் தான் செஞ்சுருக்கோம். இதை வச்சு தான் போக போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு கேவுக்கு போயிருந்தோம். அந்த கேவுக்கு இப்போ போக போகிறதில்ல. இப்போ வேறு கேவ் தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த கேவ் போக போகிறோம். அந்த கேவ் எங்கே இருக்குன்னா, இப்போ நம்ம ஹவுஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வந்துடும். ஓகே, வந்தாச்சு. இதுதான் அந்த கேவ். இங்கே அந்தளவுக்கு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருக்குது. அதான் இங்கே வந்திருக்கேன். இப்போ நான் எதுக்கு இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே இறங்குறதுக்கு நான் ரொம்ப நேரம் பண்ணேன். அதான் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். எப்படி இறங்க ட்ரை பண்ணேன். கடைசியில் நான் எப்படி இறங்குனேன்னா, இங்கே கல்லை உடச்சி கீழே இறங்கினேன். ஏன்னா நானும் சுற்றி பார்த்து எப்படியெல்லாம் இறங்கன்னு பார்த்தேன். இறங்கறதுக்கு எங்கே வழி இல்லைன்னு அதான் கல்லை உடச்சி இறங்கிட்டேன். இங்கே தான் இப்போ நமக்கு என்னோடய ஊரில் இருக்குது. ஓகே, இதான் உடச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் இங்கே இருக்குது. இதெல்லாம் உடச்சிட்டு போயிடலாம். இங்கே ஒன்று இருக்குது. இதை உடச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அடியில் ஒன்று இருக்குது. ஓகே, இதையும் உடச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு உள்ளே போகலாம். இங்கேயும் சுற்றி எங்கேயும் வேறு எதுவும் இல்லை. ஓகே, இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். உள்ளே போய் இங்கே வழி இல்லை. பிளாக் போட்டு தான் மேலே ஏறணும். மேலே ஒரு ஸ்கெலிட்டன் இருக்குது. ஸ்கெலிட்டன் கொஞ்சம் டேஞ்சரான தூரத்துலேருந்து அடிச்சிடும். பசங்க ஒரு ஹார்ட்டு தான் இருக்குது. ஹார்ட் ஏவே மாட்டேங்குது என்ன பண்ணாலும். ஓகே, இப்போ நம்ம இங்கே போக வேணாம். இங்கே பிளாக்ஸை போட்டு அடைச்சிட்டு வேறு இடத்துக்கு ஓடிடலாம். வேறு கேவுக்கு இப்போதைக்கு நம்ம எப்படியாவது ஹெச்பி ஏற்றணும். ஹெச்பி ஏறவே மாட்டேங்குது என்ன பண்ணாலும். ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. ஹெச்பி ஏற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் கொஞ்சம் டேஞ்சரஸ். என்னென்னா, ஒரு மலைக்கு மேலே ஏறிட்டு கீழே குதிச்சா வேலை முடிஞ்சிச்சு, செத்துருவோம். திருப்பி வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஹெச்பி ஏற்றிட்டேன். இப்போ நம்ம இந்த கீழே தான் லாஸ்ட் டைம் வந்திருந்தோம். இன்னும் போக போகிறோம். ஏன்னா அப்போ இருந்தளவுக்கு இப்போ ஜாம்பிஸ் இருக்காது. ஏன்னா இப்போ தான் அதெல்லாம் ரீசெட் ஆகிருக்கும். ஓகே, எதுவும் இல்லை. இங்கே நம்ம லாஸ்ட் டைம் உடச்சி போட்டு அந்த ராயன் கூட இருக்குது. இந்த பக்கம் தான் ஜாம்பிஸ்லாம் இருக்கும். நம்ம டார்ச் வச்சுட்டு இப்போ எதுனா ஸ்பேன் ஆகாது. ஜாம்பிஸ்லாம் இந்த வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் இங்கேயும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஜாம்பிஸ் அடிக்கிறதெல்லாம் ஜாம்பிஸ் அடிக்க பின்னாடி ஒரு க்ரீப்பர் வந்து வெடிச்சிது. அதுக்கப்புறம் அந்த சூனியக்கார மாதிரி இருக்க பாய்சன் போர்ஷன் எரிஞ்சிட்டான். அதனால ஹெச்பி குறைஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு தான் போய் சாப்பாடு தேட போகிறேன். இங்கே பொட்டேட்டோலாம் இருக்குது. அதை உடச்சி சாப்பிட போகிறோம். இப்போ அதுக்குள்ளே நம்மகிட்ட 4 எமரால்டு வச்சு எங்கிட்ட ப்ரெட்டு வாங்க முடியும். அதான் ஒரு 4 எமரால்டையும் கொடுத்து ப்ரெட்டு வாங்கியாச்சு. இப்போ ப்ரெட்டு சாப்பிட்டா ஈஸியாக ஏறிடும் ஹெச்பி. இது 24 இருக்குது. ஓகே, இப்போ ஹெச்பி பவர்ஃபுல் ஆகிடுச்சு. ஆனால் ஹெச்பி பாய் தான் ஏறிடுச்சு. இப்போ திருப்பி நான் அடியில் போய் அடி வாங்கி செத்துட்டேன். இப்போ தான் திருப்பி போய்ட்டுருக்கோம். என்னோடய ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஆனால் இங்கே தான் ஜாம்பி தான் காணும். கீழே போயிடுச்சு போல். ஓகே, திருப்பி ஜாம்பி அதுவும் ஸ்கெல்டன் வருது. இப்போ நான் இங்கே திருப்பி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஸ்கெல்டன் அடிக்கிறதுக்கு நான் பெரிய அலப்பறையாக பண்ணிட்டேன். ஏன்னா முன்னாடி போய்ட்டு அந்த ஸ்கெல்டனுக்கு அடி வாங்கிட்டு பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஜாம்பி ஸ்கெல்டன் சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா 2 அடித்து கொஞ்சம் செத்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கெல்டனையும் அடித்து இங்கே ஜாம்பியை அடித்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னா இங்கே அண்டர்வேர்ல்டு இது இல்லை. ஆனால் ஒரு ஓர் கூட கிடைக்கல. அயன் ஒன்று கூட கிடைக்கல. நானும் சுற்றி தேடி பார்த்தேன். அயனே கிடைக்கல. கடைசியாக மைன் பண்ணி பார்த்தேன். மைன் பண்ண தண்ணி தான் வந்துச்சு. ஒரு ஓருமே கிடைக்கல கடைசி வரைக்கும். சரி, வந்ததுக்கு ஏதாவது பண்ணுவேன்ட்டு எந்த கோலெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் நைட் ஆகி க்ரீப்பர்லாம் வந்து வெடிச்சு ஜாம்பி வந்து பெரிய வேலையா நடந்துச்சு. அப்புறம் நான் தூங்கி எந்திரிச்சா திருப்பி காலையில ஜாம்பிஸ் வந்துருச்சு. அப்போ இந்த ஜாம்பிஸ் வந்து எஸ்கேப் ஆகுறதால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் கிராஸர் வச்சிருந்தனால அந்த பாயிண்ட்டை ஏம் பண்ணா தான் அடிக்க முடியும். கடைசில நான் திருப்பி மேலே வந்துட்டு திருப்பி இப்போ ஜாம்பிஸ் அடித்தேன். அதுவும் 4 ஜாம்பி இருந்துச்சு. அதில் ஒரு ஜாம்பி நெருப்பில் எரிஞ்சு செத்துருச்சு சூரிய வெளிச்சம் பட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கேவ் தேடி போகணும். திருப்பி நான் கேவ் தேட ஆரம்பிச்சிட்டேன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு. பெரிய கேவே நமக்கு கிடைக்கல. அப்புறம் ஒரு கேவ் கண்டுபிடிச்சாச்சு. அந்த கேவுக்கு தான் இப்போ தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாதெல்லாம் செஸ்ட்டில் வச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ ஒரு பெட்டையும் உடச்சி போட்டாச்சு. இந்த பெட்டை எதுக்குன்னா அங்கே போகிறதுக்கு தான். இப்போ நம்ம போகையில் ஒரு சப்வே மாதிரி ஒன்று இருந்துச்சு. இங்கே தான் இருக்குன்ட்டு போய் பார்த்தேன், ஒன்றுமே இல்லை கடைசியில். இங்கே ஒரு மாப் கூட இல்லை, எதுவுமே இல்லாமல் ப்ளைன் தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கே போய்ட்டு அந்த பெரிய இடத்துக்கு போகணுன்னு பார்த்தா அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. திருப்பி பெட்டு போட்டு எழுந்திரிச்சு திருப்பி நான் போயிட்டேன். இதுதான் அந்த பெரிய கேவு. இங்கே பார்த்து இறங்கணும், இல்லாட்டி கீழே வந்து ஹெச்பி போயிடும். ஓகே, இப்போ கீழே வந்துச்சு. அங்கே பாருங்கள், அங்கே ரா என் ஓர் இருக்குது. இங்கேயும் பார்த்து இல்லாட்டி தேவையில்லாமல் ஹெச்பி போகும். ஹெச்பி வேறு ஏற மாட்டேங்குது. ஓகே, இப்போ கீழே வந்தாச்சு. இங்கே மாப்ஸ் எதுவும் கண்ணுக்கு தெரியல. நம்ம டக்குன்னு போய் இந்த டார்ச்சை வச்சுட்டு போய் இந்த அயனெல்லாம் மைண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ திரும்பி நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இடையில க்ரீப்பெல்லாம் 2-3 வந்துச்சு. அதை வேறு அடிச்சு கடைசி இந்த ஜாம்பி தான் இருக்கிற ஹைலைட்டான விஷயம். ஏன்னா இந்த ஜாம்பி அடிக்கிற நான் ஜாய்ஸ்டிக்கு பின்னாடி போகவே இல்லை. அப்போ தான் பார்த்தா பின்னாடி ஸ்டோனாக இருந்துச்சு. இப்போ 2 ஹார்ட் கூட இல்லாத இடத்துல தான் இந்த 2 ஜாம்பி கஷ்டப்படுத்தி முடித்தேன். இதெல்லாம் கஷ்டமாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த கிராஸர் வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிராஸர் இல்லாட்டி கூட எங்கேயும் அடி இருக்கும். ஆனால் அந்த கிராஸர்னால ஸ்ட்ரைட்டாக ஏம் பண்ணிட்டு தான் அடிக்கவே முடியும். அதான் எனக்கு பெரிய கஷ்டமாக போயிடுச்சு. பத்ததுக்கு பின்னாடி வர ஸ்டோன் இருந்ததுனால எனக்கு ஓடவும் முடியல பின்னாடி. அதுவும் பெரிய பிரச்சனை. அப்புறம் வந்து பார்த்தா எங்கேயும் மீதி அப்புறம் அயனே கிடைக்கல. அதான் இப்போ திருப்பி நம்ம ஒன்ஸ் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணேன். எதுவும் இல்லைன்னு மேலே போயிட்டேன். அப்புறம் இந்த ரிவர் மேலே ஏறி இந்த பக்கம் ஏதாவது மைண்ட் ஓர் இருக்கான்னு பார்த்தேன். எதுவும் இல்லை. அப்புறம் கிளம்பியாச்சு. அப்புறம் ஃபர்னன்ஸில் நம்ம கலெக்ட் பண்ண ரா அயன்லாம் போட்டு அயன் இன்கட்டாக மாற்றியாச்சு. இப்போதைக்கு ஒரு 5 பீசஸ் கிடச்சிருக்கு. மொத்தமாக நம்மகிட்ட ஒரு 21 வரும். நமக்கு ஃபுல் செட் ஆர்மர் செய்கிறதுக்கு 24 வரும். ஒன்ஸ் செக் பண்ணிப்போம் எவ்வளோ வருதுன்னு. ஓகே, ஹெல்மெட்டுக்கு 4, செஸ்ட் பிளேட்டுக்கு ஒரு 7, அதுக்கு ஒரு 8, அப்புறம் இன்னொரு 4, மொத்தமாக 24 அயன் இன்கட்ஸ் வேணும். 24 இப்போதைக்கு இல்லை, 21 தான் இருக்குது. பேசாமல் நம்ம வர அயன் இன்கட்டை வச்சு நம்ம வெப்பன் சும்மா செஞ்சிடலாம். வெப்பன் செஞ்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தேடி பார்க்கலாம். ஆனால் எல்லாருமே இப்போ வந்த மைன்கிராஃப்ட் அப்டேட்டில் காப்பர் தான் ஈஸியாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு காப்பர் ஒன்று கூட கிடைக்கல, வெறும் அயன் இன்கட் தான் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அங்கே ஒரு கேவ் பார்த்தோம். அந்த கேவ் தான் நெக்ஸ்ட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நமக்கு தேவைப்படுது அயனு. இப்போ வேறு ஏதாவது கேவ் கிடைக்காம போய் செக் பண்ணேன். ஆனால் வேறு எங்கேயும் கேவ் இல்லை. அந்த கேவ் தான் திருப்பி வருது. இப்போ நம்ம இருக்க அயனை வச்சு வெப்பன் செய்யலாம்னு நினைக்கிறேன். கிராஸ் பவுக்கு அதிகமாக தேவைப்படும். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷீல்டு செஞ்சு வச்சுப்போம். ஏன்னா ஷீல்டு ரொம்பவே முக்கியம். ஷீல்டு செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் செய்யலாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஆர்மருக்கு மேலே வெப்பன் செய்யலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு ஸ்டிக் செஞ்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம வெப்பன் செஞ்சு வச்சுருவோம். அயன் பிக்காக்ஸும் அயன் சோடும். ஏன்னா அயன் பிக்காக்ஸ் இருந்தால் தான் டைமண்ட் ஓர் கிடச்சா மைன் பண்ண முடியும். கிடைக்க வாய்ப்பு இல்லை, கிடச்சா சொன்னேன். ஓகே, இப்போ திருப்பி நைட் ஆகப்போ திருப்பி பெட்டை போட்டு படுத்துடலாம். இங்கே நம்ம வீட்டிலே படுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு இடத்துல வேணான்ட்டு வச்சுட்டு அங்கே தான் போக போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே தான். இப்போ இங்கே ஒரு க்ரீப்பர் இருந்துச்சு. அந்த க்ரீப்பரை சமாளித்து இருக்க சம்ஸில் அடித்து போட்டு போய் பார்த்தா இங்கேயும் ஒன்றும் இல்லை. கடைசியில் நான் அந்த இடத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் வெளியே வந்துட்டு இங்கே பார்த்தா இந்த தண்ணி கடியில் அயன் இருந்துச்சு.
இதான் நம்ப முடியல. பார்த்தா ஒரு ப்ளூ ஸ்டோன் இருந்துச்சு. ஆனால் ப்ளூ ஸ்டோன் இப்போதைக்கு எனக்கு தேவையில்ல. அதனால் ப்ளூ ஸ்டோன் மைண்ட் பண்ணல. அப்புறம் மேலே வந்து கீழே போயிட்டு இந்த மைண்ட் பண்ணேன் இந்த அயனை. தண்ணிக்கடியில் இருக்கனால இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதை கரெக்டாக நான் ஒரு பிளாக்கை மைண்ட் பண்ணி எனக்கு இது ஆக்சிஜன் முடிஞ்சிருது. இங்கேயும் இப்போ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போயிட்டே நான் கொஞ்சம் டைம் ஆச்சுதான். அப்புறம் நான் திருப்பி இங்கே வேறு ஏதாவது அதே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணேன். நான் அது ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. கோல் வேணால் கிடச்சிது, ஆனால் அயன் கிடைக்கல. காப்பர் கிடச்சா கூட பரவாயில்ல, காப்பர் தேடினா காப்பரும் கிடைக்கல. ஓகே, அங்கே எதுவும் இல்லை, வேறு ஏதாவது இடத்துல கிடைக்குன்னு போய் பார்ப்போம் திருப்பி. இப்போ நமக்கு அரை ஹார்ட்டு தான் இருக்குது. ஏன்னா அங்கே இங்கே போயிட்டு ரொம்ப ஹெச்பி குறைஞ்சிச்சு. ஹெச்பி ஏறவும் மாட்டேங்குது என்ன பண்ணாலும். ப்ரெட்டு சாப்பிட்டா மட்டும்தான் ஏறுது. ஆனால் ப்ரெட்டு சாப்பிட்டாலும் ஹங்க்ரி பர்ஃபில் இருக்கனால சாப்பிட முடியல. ஓகே, இப்போ நம்ம ஃபைனான்ஸில் போட்டு அயனாக எடுத்துடலாம். இல்லை அயனே இல்லை, 2 அயன் தான் மிச்சம் இருக்கிறத போட்டாச்சு. இப்போ நம்ம போய் ஆர்மர் செய்யலாம்னு நினைக்கிறேன். இருக்க வச்சு இப்போதைக்கு ஆர்மர் செஞ்சிடும், ஏன்னா ப்ரொடெக்ஷன் அதிகமாகும். ஃபஸ்ட் நம்ம செஸ்ட்டு பிளேட்டையும் லெகின்ஸையும் செஞ்சிடலாம். மீதி கூட கொஞ்சம் கம்மி தான், அதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பூட்ஸ் போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு கரெக்டாக இருந்திருக்கும், பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போ நமக்கு கொஞ்சம் தான் தேவை அயனு. இன்னும் அதுக்கு ஒரு 2, அப்புறம் ஹெல்மெட்டுக்கு ஒரு 5, மொத்தமாக 7 தேவை. நம்மகிட்ட ஏற்கனவே 2 அயன் இன்கட் இருக்குது, இன்கட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் நமக்கு 7 அயன் ஒர்க் கண்டுபிடிக்கணும் அதுக்கு, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. ஓகே, ரெடி ஆகிடுச்சு, எடுத்துப்போம். ஓகே, இது 2 வச்சு எதுவும் பண்ண முடியாது, இருந்தாலும் பார்ப்போம் எதாவது பண்ண முடியுதானே. இன்னும் இதுக்கு 2 தேவை. அதுக்கு ஹெல்மெட்டுக்கு ஒரு 5 கரெக்டாக சொல்லியிருக்கேன். 7 தேவை. இன்னும் 7 நம்ம எங்கே போய் தேடுறது? ஏதாச்சும் வெப்பன்ஸும் செய்ய வேணாம் இப்போதைக்கு, எடுக்கட்டும். இப்போதைக்கு நம்ம வீடுக்கிட்ட இருக்க எல்லா கேவ்ஸ்லேயும் மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வேறு எங்கே போய் மைண்ட் பண்ணுறதுன்னு தெரில, தேடி தான் பார்க்கணும் எங்கேயாவது சுற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 6க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இந்த இப்போ ரீசெண்டாக வந்து 2-3 வீடியோஸ் நான் ஏன் ஓவராக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்னா, நான் வீடியோவில் வந்து அதிகமாக கட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது டிஸ்கார்டில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் கட் பண்ணாமல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ நம்ம 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணால் ஒரு ஸ்பெஷல் கிவே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பிளாக் ரூட்ஸில். அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தவங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.